இப்போ நான் பன்னீர் பகோடா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனு மட்டன் மசாலா போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூனு கடல மாவு போடுறேன். இப்போ அதுக்கு தேவையான பிளாக் சால்ட் போடுறேன். இப்போ அரை எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது நல்லா கலக்கிக்கிறேன். பன்னீர் பகோடாக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மிளகா மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனு மட்டன் மசாலா, தேவையான அளவு பிளாக் சால்ட்டு, அரை எலுமிச்சைப்பழம், 1 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் பன்னீரை எண்ணெயில் போடுறேன், பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான பன்னீர் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.